ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கட்டுறது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு மிக்சர் தான். அதுவும் அவலில் செய்யக்கூடிய மிக்சர். அதை எப்படி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எவ்வளோ போகிறேன்னு அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். நம்ம வீட்டில் கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு கடலை கொட்டை எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்தும் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரைனர் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன ஃபில்ட்ரு தான் எடுத்திருக்கேன். இப்போது கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அப்போ நல்லா இந்த மாதிரி சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். நீங்கள் கேஷ்யூ, பாதாம் எல்லாமே கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ கொஞ்சம் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். ஒரு 3 காஞ்ச மிளகா. அதையும் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த ஒரு ஒரு தட்டு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் வறுத்து அது மேலே வச்சிடுங்க. இப்போ கலக்காய் கொட்டை ஒரு கப் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பொறன்னு வந்திருக்குன்னு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் ஸ்டீல் ஸ்ட்ரைனர் இருந்தால் கூட நீங்கள் அதிலேயே கூட இந்த அவலை கொட்டி எண்ணெயில் வச்சிட்டிங்கன்னா போதும், நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதையும் இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே எல்லாத்தையும் வச்சுருக்கேன் பாருங்கள், பொரிச்சது எல்லாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக பெப்பர் பவுடர், இதுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு எதுலேயுமே சேர்க்கலை, இப்போ தான் சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு கண்டெய்னரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு 10 டேஸ் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. நல்ல கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். சூப்பரான அவல் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு வரேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். Thank you for watching.